இல்லை, அங்கே நிழல் தரும் கொடி செடிகள் இல்லை, அங்கே பசுமை இல்லை, அங்கே ஊற்றுக்கள் இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. வறட்சியும் வறுமையும் உள்ளத்தில் ஆழத்தில் ஒவ்வொரு நாளும் ஆதங்கமும் அளவிட்டால் ஒரு மரணத்தின் ஓலமும் வெறுமையின் ஓலம்தான் வனாந்திரம். வனாந்திரம் என்று சொன்னாலே அது வாழ்க்கையினுடைய விளிம்பு. அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அன்பார்களே, இந்த வனாந்திரத்தை கடந்து போகாதவர்கள் யாரும் இல்லை. வனாந்திரம் என்பது எல்லாருடைய கிறிஸ்தவ ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் பொருந்தும். ஒருவனை நினைக்கலாம், மிகப்பெரிய பிரபலங்கள், அந்த பிரபலங்களுக்கும் வனாந்திரம் உண்டு. வனாந்திரம் என்பது விசுவாசிக்கும் உண்டு, ஊழியனுக்கும் உண்டு, மிகப்பெரிய ஸ்தாபன தலைவர்களுக்கும் உண்டு. அதாவது தேவனுடைய ஊழியத்தில் முன்னணியில் இருக்கிறார்களே, இந்த தொலைக்காட்சியிலே நாள்தோறும் பேசுகிறார்களே, அவர்களுக்கும் இந்த வனாந்திரம் உண்டு. ஆனால் இந்த வனாந்திரத்தில் நம்மோடு இருக்கிற கர்த்தர் உண்டு. இந்த வசனத்தை பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. திரும்ப வாசிக்கிறேன். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அன்பானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். இட் இஸ் அசைன்மெண்ட் பை காட். அதாவது யோசேப்புக்கு 13 ஆண்டுகள். அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள், மோசேக்கு 40 ஆண்டுகள். இந்த திருமறையில் வாழ்ந்த எல்லா மிகப்பெரிய தேவ மனிதர்களுக்கும் வனாந்திரம் என்பது தவிர்க்கப்பட முடியாதது. இட் மஸ்ட் பி. ஆனால் அந்த வனாந்திரத்தில் உன்னை நடத்தியும் செல்வார், உன்னை வளர்த்தியும் செல்வார். He will take you, he will make you as a hero. அந்த வனாந்திரத்தில் உன்னை வளரச் செய்கிற கர்த்தர், நடத்துகிற கர்த்தர், வாழச் செய்கிற கர்த்தர், வளர்த்துகிற கர்த்தர். வசனத்தை படிக்க கேளுங்கள். இந்த 40 வருஷமும் இந்த வனாந்திரத்தில் நடத்தி வந்த, அப்படியானால் அந்த வனாந்திரத்தில் நீங்கள் தனியாய் இல்லை, தனிமையாய் இல்லை, உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆங்கிலத்தில் God holds your hand. அந்த வனாந்திரத்தில் நீ நட என்று சொல்லவில்லை, உன்னை நடத்தி வந்த. அப்படியானால் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் அந்த வனாந்திரத்தில் உன்னோடு இருக்கிறார். நீ பாடுபடும் போது அவர் பாடுபடுகிறார். அந்த வெயிலிலும் அந்த குளிரிலும் எல்லாவற்றிலேயும் அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறார். அந்த வார்த்தை கவனியுங்கள். நடத்தி வந்த. நீ நட என்று சொல்லவில்லை, நடத்தி வந்த. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் கரத்தை பிடித்து நடத்துகிறாரோ அதுபோல 40 ஆண்டுகள் அன்பானுளே, இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் கண்ணை இமைக்காப்பது போல உன்னை 40 வருஷம்